ذلك فهم شركاء في الثلث من بعد وصية يوصى بها أو دين غير مضار وصية من الله والله عليم حليم تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم ومن يعص الله ورسوله ويتعد حدوده. முடிவுரையாக இறுதியில 3 நிமிஷம் ஒவ்வொரு அணியில அவங்க பொறுப்பாளர் வர்றாங்க. பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய இதுல சீர்காழி சாதிக்கு அவங்க ஒரு 3 நிமிஷம் இன்ஷால்லா இறுதி கருத்து வைப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி உரையாடின சகோதரர் சித்திக் அவங்க அந்த கல்வி நிறுவனங்களை பத்தி பேசினாங்க. அது மாதிரி ரஃபீக் நூரி அவங்க அந்த ஆட்சியாளர்களை பத்தி பேசினாங்க. நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, இந்த தவறுகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னால் நீங்கள் உங்க குடும்பத்துல நீங்க அதெல்லாம் தடுத்துடுங்க அப்படின்னு சொல்றோம். நீங்க எதுக்கு அரசாங்கத்தை போறீங்க? நீங்க எதுக்கு கல்வி நிறுவனத்தை போறீங்க? உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணும், ஒழுக்கத்தை நீங்க கொடுத்து நீங்க வளர்த்தீங்கன்னு சொன்னாக்கா, பின்ன எதுக்கு நீங்க அரசாங்கத்தை நீங்க சட்டம் போடுங்க நீங்க எதுக்கு சொல்லணும்? எதுக்கு கல்வி நிறுவனங்களை நீங்க எதுக்கு நீங்க போய் பாதுகாருங்க நீங்க எதுக்கு சொல்லணும்? உங்கள் பிள்ளைகளை நீங்க தான் பார்க்கணும். அப்ப எப்படி நீங்க பாதுகாக்கணும்னு சொன்னாக்கா, நீங்க என்ன செய்யணும்னாக்கா, அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கத்தை நீங்க நீங்க என்ன பண்ண கத்து கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்ணாங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு 3 விஷயங்களை தவிர மீதி அனைத்துமே நின்றுவிடும். எப்படி? அந்த 3 விஷயத்துல மட்டும்தான் அவனுக்கு என்ன பண்ண நன்மைகள் சென்றடையும். முதல் விஷயம் நிலையான அறற்கொடை, அதாவது ஒரு நல்ல காரியத்தை ஒரு நீர் தொட்டியை அமைச்சு வைக்கிறான், அதுல மக்கள் பயனடைகிறாங்க. அல்லது கல்வி நிறுவனத்தை அவன் என்ன பண்றான், கட்டுறான். அந்த கல்வி நிறுவனங்கள் மூலமாக பல மாணவர்கள் பயனடைகிறாங்க. அதெல்லாம் அது மாதிரியான விஷயங்கள். அதே போல பயனளிக்கக்கூடிய கல்வி. இப்போ கல்வி நிறுவனத்தை வச்சு அதுல யாரெல்லாம் ஒரு கல்வியை நம்ம கத்துருக்கோம், அந்த கல்வியை நம்ம பிறருக்கு கத்துக் கொடுக்கும் போது அதனால் வரக்கூடிய நன்மைகள். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்னாங்க, நல்லொழுக்கமுடைய குழந்தை. ஒரு மனிதன் இறந்து விட்டான்னு சொன்னா அந்த குழந்தை செய்யக்கூடிய துவா மறுமையில அல்லாஹ்ட்ட கேட்பான், நான் என்ன இவ்வளவு நான் நன்மைகள் எதையும் செய்யலையே, எனக்கு எப்படி இவ்வளவு நன்மைகள் சொல்லிட்டு அந்த மனிதன் கேட்கும் போது அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய குழந்தையின் மூலமாக உனக்கு இவ்வளவு நன்மைகள் அடைந்ததுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம பாக்குறோம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன பண்ணாங்க, நல்லொழுக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, தன்னுடைய பேர குழந்தை ஒரு சின்ன ஒரு பேரிச்சம்பழத்தை, ஜக்காத்தினுடைய அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து அது வாயில வச்சதுன்னு சொன்ன அந்த சின்ன குழந்தை ஹசன் அவர்கள் எடுத்து வச்சதனுடைய அந்த விளைவாக அவர்கள் வாயில விரல விட்டு இது நமக்கு ஹராம்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி வளர்த்த மார்க்கம் இது. இது நமக்கு ஒரு அரசாங்கமா அல்லது ஒரு கல்வி நிறுவனமா நமக்கு தேவை கிடையாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்லொழுக்கத்தை, நம்முடைய மார்க்க சட்ட வரைமுறைகளை நாம் எடுத்து சொன்னோம் என்று சொன்னாலே இதை நம்முடைய குடும்பத்தில் இருந்தே நம்ம என்ன பண்ணோம், தடுக்க முடியும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் எப்படியெல்லாம் நடந்திருக்காங்க பாருங்க சிறுவர்கள் கிட்ட. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு சாலையில கடந்து போகும்போது அவர்கள் சிறுவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முதலாக அவர்கள் சலாம் சொல்லக்கூடிய அந்த சம்பவங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாக்குறோம். நாம வேற யாரையோ நம்ம முன்னுதாரணமாக நம்ம எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததில் இருந்து அந்த குழந்தை இறக்கின்ற வரைக்கும், அந்த மனிதன் இறக்கின்ற வரைக்கும் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த குழந்தை எப்படி நல்லொழுக்கம் உடையவராக வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அழகாக நமக்கு கூறியிருக்கின்றார்கள். இதை பெற்றோராகிய நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு அழகான முறையில எடுத்து அவர்கள் நல்லொழுக்கமுடைய குழந்தையாக வார்த்தெடுப்போமாக என்று கூறியவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாயிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம முழுக்க ஆசிரியர்கள் தான் முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம சொல்லல. பெற்றோர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது,
ஆசிரியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது, ஆட்சியாளர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது என்பதை தான் நாம மீண்டும் மீண்டும் சொல்றோம். ஏன்னு சொன்னா, ஒரு மாணவன் அதிகமாக அவனுடைய வீட்டில் இருப்பதை விட, இந்த சமுதாயத்தில் இருப்பதை விட பள்ளிக்கூடங்கள்ல அதிகமா இருக்கிறாங்கிறத நாம மேற்கோள் காட்டணும். இப்ப நாம என்ன கவனிக்கணும்னு சொன்னா, அந்த மாணவனை அதிகமாக கவனிக்கக்கூடிய இடத்துல ஆசிரியர் தான் இருக்கிறாரு என்பதை நாம உணர்ந்திருக்கணும். ஒரு போதை வஸ்து அவன் அணிஞ்சிருக்கிறான், அவன் உட்கொண்டிருக்கிறான்னு சொல்லி நாம முன்னாடி காலத்துல எப்படி கண்டுபிடிச்சோம்னு சொன்னா, மது அருந்தினோம்னா ஒரு வாடை வரும். மற்ற போதை வஸ்துகளை, கஞ்சா போன்ற வஸ்துகளை அருந்தினோம்னு சொன்னா அது ஒரு வாடையை ஒரு மனிதனிடத்துல இருந்து வெளிப்படுத்தும். ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒருத்தன் போதை உட்கொண்டிருக்கிறான்னு சொல்லி எந்த ஒரு சிம்டம்ஸுமே இருக்காது. அவனுடைய செயல்பாடுகளை வைத்தே தவிர வேற எந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸும் அவன்கிட்ட இருக்காது. வாட வராது, அவனுடைய தள்ளாட்டம் தடுமாற்றம் இருக்காது, அவனுடைய நேரங்கள் அப்படியே அவனை சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் யாரு கவனிக்க அதிக தகுதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆசிரியர்கள் தான் இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து உணர்ந்து, ஆசிரியர்கள் தான் கூடுதல் பொறுப்பு இருக்குது என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களிடத்துல வைத்து, இதற்கு தீர்வு என்பது இஸ்லாம் தான். யார் சிறந்த ஆசிரியர் என்று பட்டியல் நாம் எடுத்தோம்னு சொன்னா நாள் கணக்கில் உட்கார்ந்து பேசலாம் போல் இருக்கு. அந்த அளவிற்கு செய்திகள் இருக்குது. உண்மையான ஆசிரியர்கள், சிறந்த ஆசிரியர்கள் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அவருடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாத்திற்குமான உதாரணங்கள் இருக்குது, சிறந்த ஆசிரியருக்குமான உதாரணம் இருக்குது. இதை கூடுதலாக இங்கே இறுதியாக தொகுத்து வழங்குவார்கள். ஆசிரியர்கள் சரியாக இருந்தால் அந்த சமூகமே சரியாக இருக்கும் என்பதை இறுதியாக கூடிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிருதாவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த போதையை நாம எப்படி நிறுத்தணும், அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன, அதை மட்டும் சொல்றேன். அவங்களுக்கு மறுப்பு கொடுத்தா இன்னும் நீண்டு போயிட்டே இருக்கும். அவர் எனக்கு மறுப்பு கொடுத்தாரு சொல்ல திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. முகம்மது நபி எப்படி அந்த மக்களுக்கு மத்தியில போதையை தடுத்தார்கள்? முகம்மது நபியுடைய தோழர்கள் மதுவின் மீது வைத்திருந்த வெறித்தனம் இருக்க, அதுக்கு ஈடே கிடையாது. இப்ப இங்க என்ன போதை வெறித்தனம்? இதோட பன்மடங்கு வெறித்தனம் அன்று இருந்தது இல்லையா? இரண்டாவது, அவர்கள் நபித்தோழர்கள் மதுவை அருந்துகிற பொழுது மதுவினால் ஏற்படுகிற தீமை என்னன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியல. இப்ப தெரியுதா இல்லையா? பாட்டில் எழுதி வைக்கிறான், குடியை கெடுக்கும், உயிரை கெடுக்குன்னு எழுதுறானா இல்லையா? அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாருக்கு? அந்த காலத்துல அவங்களுடைய தோழர்களுக்கு எதுவுமே தெரியல. இரண்டாவது, பெருமைக்காக, கௌரவத்துக்காக, அந்தஸ்துக்காக எல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வீட்டுல வந்து மது குடிக்கிறான்னா அது கௌரவம், மது அடிக்கிறாங்கன்னா அது ஒரு கௌரவம். அந்த அளவுக்கு அவங்க மது பிரியர்களாக அன்றைய காலத்தில் இருந்தார்கள். இருந்த முகம்மது நபியுடைய தோழர்களை மாற்றியது ஒற்றை வரி சட்டம், ஒரே ஒரு வரி சட்டம் தான். அல்லாஹ்வுடைய ஒரே ஒற்றை வரி சட்டம் அவர்களை எப்படி மாற்றியது? வசனம் இறங்குகிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களே. அப்ப ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான் மது பிரியர்களாக இருந்தார்கள். அதான் புரியுது. ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மக்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு, நீங்கள் குடிக்கக்கூடிய இந்த மது ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல். நீங்க குடிக்கிறீங்கல்ல, இது எருத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய மிகவும் அருவருக்கத்தக்க செயல். நீங்கள் அதை விட்டு விடுங்கள். ஒற்றை வரி சட்டம் விட்டுட்டாங்களே. தன் வீட்டில் இருந்த குடித்துக் கொண்டிருந்த கிண்ணத்தில் இருந்த மதுவை கூட அந்த டைம்ல வெளியே விட்டாங்களா இல்லையா? தெருக்குள் எல்லாம் மது ஆறா ஓடிதா இல்லையா? பெரிய ஒரு இது கொண்டு சட்டம் கொண்டு வந்தாங்களா? இல்ல, ஒற்றை வரி சட்டம் இல்லையா? ஏன் கட்டுப்பட்டாங்க? ஏன் கட்டுப்பட்டாங்கன்னா, இந்த வசனத்துக்கு மீறி நாம மது அருந்தினால் நாளை மறுமையில் இறைவன் தண்டிப்பான். அந்த பயம் தானே, அந்த பயத்தினாலதான் அவங்க விட்டாங்க. அப்ப இது போன்று உள்ள ஒரு சட்டம் மக்களை பயப்படுத்துகிற, மறுமை நம்பாதவர்கள் கூட
நம்முடைய அரசு மதுவை குடித்தால் உங்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி ஒரு அறிப்பு சொன்னால் அந்த மக்கள் தண்டனைக்கு பயந்து நிறுத்துவாங்களா இல்லையா? கண்டிப்பா நிறுத்துவாங்க. 100 ரூபாய் ஹெல்மெட் கொடுப்ப ஹெல்மெட்டுடைய அந்த ஹெல்மெட் போடாம இருந்தா 100 ரூபாய் ஃபைன் அடிக்கிறானே இல்லையா? அந்த 100 ரூபாவுக்கு பயப்படக்கூடிய நாம நீங்கள் மது அருந்தினால் உங்களுக்கு 10,000 20,000 1 ஆண்டு சிறை 2 ஆண்டு சிறை என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வரட்டுமே, யார் குடிப்பா? யாரும் குடிக்க மாட்டாங்க. பெற்றோருக்கு பயப்படாத மக்கள், ஆசிரியர்களுக்கு பயப்படாத மக்கள் யாருக்கு பயப்படுவான்? அரசாங்கத்திற்கு பயப்படக்கூடிய காட்சியை நாம கண்கூடா பார்க்கிறோமா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அப்படி மீண்டும் யாராவது மது குடித்தால், வசனம் இறங்கிய பிறகு நிப்பாட்டினாங்க இல்லையா? நிப்பாட்டிய பிறகு மீண்டும் மது குடித்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லரப ஃபில் ஹம்ரி பில் ஜரீதி வன் நிஆல், யாரெல்லாம் சட்டம் வந்த பிறகு மது அருந்துகிறார்களோ அவர்களை பேரீச்ச மட்டையாலும் காலில் போட்டிருக்கக்கூடிய செருப்பாலும் அடியுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். பயந்தாங்களா இல்லையா? மறுமை அல்லாஹ்வுடைய பயம். மீண்டும் ஊர்ல குடிச்சோம்னா மக்கள் செருப்பால் அடிப்பார்கள் என்கிற பயத்தினால் அந்த நபித்தோழர்கள் விட்டார்கள். அபூபக்கரின் 40, அபூபக்கருடைய ஆட்சி காலத்துல 40 கசையடி. யாருக்கு? மது பிரியர்களுக்கு. இப்படிப்பட்ட சட்டம் கொண்டு வந்த காலத்தினால்தான் அந்த மதுவை அந்த முகமது நபியுடைய தோழர்கள் நிறுத்தினார்கள். அல்லாஹ் ரசூல் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த குடிக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் புழங்கிய பாத்திரம் இருக்க இல்லையா, பாத்திரங்கள், மது பாத்திரம், அந்த பாத்திரங்களை கூட ஒரு காலகட்டம் வரை நீங்கள் தொடக்கூடாது, அதை நீங்கள் புழங்க கூடாது, அதை நீங்கள் பார்க்க கூடாது. ஏன்? அதை புழங்கினா, அதை தொட்டால், அதை பார்த்தால் மதுவுடைய நினைவு உங்களுக்கு வரும் என்பதற்காக அந்த பாத்திரங்களை கூட ஒரு சில காலங்கள் நீங்க தொடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் உத்தரவிட்டாங்க. இப்படிப்பட்ட சட்டத்தை நம்முடைய அரசு கொண்டு வந்துச்சுன்னா முழுக்க இந்த மதுவுடைய இந்த போதை அழிந்து விடும் என்பதில் எந்தவித மாற்றம் கிடையாது. அப்ப நம்ம அரசு என்ன செய்யணும்னா ஒட்டுமொத்தமா தடை செய்யணும். ஒட்டுமொத்தமா இந்த மதுவை நம்முடைய அரசு தடை செய்யணும். தடை செய்த பிறகு அது முழுமையாக இழுத்து போடணும். எவ்வளவு மது கடைகள் இருக்கிறதோ, எவ்வளவு போதை கடைகள் இருக்கிறதோ அனைத்தையும் இழுத்து போடணும். மூன்றாவது, அது எங்கிருந்து வருகிறதோ அதை கண்டுபிடிக்கணும். எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது, எங்கிருந்து வருகிறது, அவைகளை கண்டறிந்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். மீண்டும் அதை மீறினால் தக்க நடவடிக்கை என்கிற ஒரு சட்டத்தை அரசாங்கம் கொண்டு வந்தால் முழுக்க இந்த மதுவை நான் ஒழித்து கட்ட முடியும். பெற்றோருடைய நடவடிக்கைக்கு கட்டுப்படாத மக்கள், கல்வியாளர்களுடைய நடவடிக்கைக்கு கட்டுப்படாத மக்கள், அரசாங்கம் ஆட்சியாளர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு நிச்சயம் மக்கள் கட்டுப்படுவார்கள் என்று கூறி நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிவுக்கு வருவோம் இன்ஷா அல்லாஹ். 2.5 மணி நேரம் உட்கார்ந்து இது வரைக்கும் எந்த நிகழ்ச்சியை இப்படி உட்கார்ந்து யாரும் மக்கள் பார்த்தது இல்லை. அசராம பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி. ஆனா அவ்வளவு நிறைய மேட்டர் இருக்கு, அவ்வளவு விஷயங்கள் கேட்கறதுக்கு ஆர்வமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் அருள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, சொல்றேங்க, இந்த மது என்ற போதை வகைகள் இருக்குல்ல, இதனால பல குடும்பங்கள், தனி மனிதனில இருந்து குடும்பமிலிருந்து எல்லா மக்கள் கொண்டு அழிஞ்சு நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க, அழிக்கப்பட்டு இருக்காங்க. இது ஒரு விதமான விஷம். இதுவரை மது போதை அது மட்டும் பார்க்க கூடாது. இது மனிதனை அழிக்கக்கூடியது, அவன் அறிவை நாசமாக்கக்கூடியது, அந்த குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய மிகப்பெரிய விஷம் இது. இது எல்லாரும் சேர்ந்து வெறுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயித்திஹி, ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளர்கள் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க பேசுறாங்கல்ல, அப்போ சில சிரிப்புகளுக்கு தன்னுடைய வாதம் மக்கள் மத்தியில் வைக்கணும்னு சொல்லி அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான்னு சொன்னா, ஒவ்வொருவர்களும் பொறுப்பாளிகள் தான். உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அரசாங்கத்தில் இருக்க அத்தனை பேரும் பொறுப்பாளிகள். அன்றைக்கு ஆட்சி நடத்த இஸ்லாமிய ஆட்சி நடத்த அன்னைக்கு அரசாங்கத்தில் நடத்தவங்க சொன்னாங்கன்னா மக்கள் அடிபணிஞ்சாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, தண்டனை அப்படி இருக்கும்.
அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதை அடியோடு வெறுத்தார்கள். அந்த அளவுக்கு நேசித்தார்கள் மதுவை, தன் குடும்பத்தோட மதுவை நேசித்தார்கள், அதை வெறுத்தார்கள். அந்த அரசாங்கம் அப்படி இருந்துச்சு. அப்ப ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் என்றால் குடும்பத்தில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளிகள், தாய் பிள்ளைகளுக்கு தன் குடும்பத்துக்கு பொறுப்பாவாள், தந்தை தன் குடும்பத்திற்கு பொறுப்பாவான், ஒரு ஆட்சியாளன் தன் அந்த ஆட்சிக்குட்பட்ட அந்த மக்களுக்கு பொறுப்பாவான், ஒரு உஸ்தாது ஒரு ஆசிரியர்கள் அந்த மக்களுக்கு, அந்த இமாம் தாங்க தலைவர், அந்த இமாம் பொறுப்பாளர் ஆவார். எதையாவது இமாம் பள்ளிவாசல நின்றுகிட்டு இன்னைக்கு பேசுறது இந்த பயான்களை சொற்பொழி நடத்தி பார்த்திருக்கோமா? கதைகளும் கப்சாக்களும் அதிகமாகி விட்டது பயான்களில், சொற்பொழிகளில். பாருங்க, இந்த தௌஹீது கொள்கையை சொல்றவங்க தவிர மத்தவங்க எல்லாரும் பாருங்க, கதைகளும் கப்சாக்களும் தான் ஜும்மாவில் நடக்கிறது. எப்படிப்பட்ட அருமையான ஜும்மா! அதை பாழடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிவுரைக்கு சொல்லக்கூடிய சமுதாயத்தை. அப்பொழுது ஒவ்வொருவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. தீர்ப்பு சொல்லிட்டு சொல்றாங்க, இதில் யாரு கருவறையில் சுமந்தவர்களும் கவனமாக இருக்க வேண்டும், வகுப்பறையில் இருப்பவர்கள் ஆசிரியர்களும் அவர்களும் கவனமாக இருக்க வேண்டும், அரசு துறையில் இருப்பவர்களும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் தான். அத்தனை பொறுப்பாளிகளும் மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த மக்களை எப்படி நடத்துறீங்க, உங்க பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க, உங்களுக்கு பொறுப்புக்குட்பட்டவர்களை எப்படி நடத்துறீங்கன்னு சொல்லி. அப்ப குடிக்காரர்களை என்ன செய்யற, குடிச்சிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அவனை நட்பு வைக்கூடாதுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க கூடாது. இப்ப சொன்னாங்க நபி எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ஒருவன் குடியில் இருக்கும் பொழுது, போதையில் இருக்கும் போது அவன் மோமினாக இருப்பதில்லை. மோமினாக இல்லாத பொழுது ஒருவன் மரணித்து விட்டால் சட்டத்திற்கு அவர் பிணமாக தான் தெரிவான். நீ ஒரு நரகவாசி, முடிஞ்சு போச்சு. ஹராமான காரியத்தோடு அவன் மரணித்து விட்டான். பெற்றவன் நினைச்சு பார்க்கணும், தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு மனைவி நினைச்சு பார்க்க, தன் கணவன் அந்த குடிக்காரனாக மரணித்து விட்டால், குடிச்சிட்டு தூங்குறது ஃபேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு. எத்தனை குடும்பங்கள் நடக்குது. குடும்பங்கள்ல குடிக்கிறவங்களுக்கு தன் மனைவிமார்களை இன்னைக்கு சமைத்து கொடுக்கிறார்கள். செருப்பால் அடிக்க வேண்டும், காய்ந்த பேரித்த மட்டைகளால் அடியுங்கள் என்று மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். கணவன் குடிச்சிட்டு வர்றானா, பிள்ளை குடிச்சிட்டு வர்றானா, செருப்பால் அடி, காய்ந்த பேரித்த மட்டைகளால் அடிங்க, தீர்ப்பு சொல்றாங்க. அப்படி ஒவ்வொருவர்களும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடித்து வரக்கூடியவர்களை அப்படி செருப்பால் அடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவானால் குடிக்கார சமுதாயம் உருவாகுமா இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில்? அப்போது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 துறைகளும் இப்ப பேசுறாங்கல்ல, முடிவு வருவோம். இந்த 3 துறைகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துறை இருக்குல்ல, பெற்றவர்கள் அவர்களும் பொறுப்பாளிகள், ஆட்சியாளர்களும் அரசு துறையும் பொறுப்பு, அதே போன்று வகுப்பறையை நடத்தக்கூடிய, பள்ளிக்கூடங்கள் நடத்தக்கூடிய, ஒழுக்கத்தை தரக்கூடிய, போதிக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களும் பொறுப்பு. ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள். இவங்க 3 பேரும் நினைச்சாங்கன்னு சொன்னா, சபதம் எடுத்தாங்கன்னு சொன்னா, இப்ப நடத்துறாங்கல்ல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாம், இதுக்கு வேலையே இல்லைங்க. அரசாங்கம் கோடிக்கணக்கா செலவு பண்ணி இன்னைக்கு வரி பணத்தை மக்கள் நாசமா போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குடிய கொடுக்கறான், ஒரு பக்கம் குடிக்கூடாதுன்னு சொல்லி நடத்துறாங்க. அதுக்கு வந்து பேனர் ஓட்டுறாங்க. குடி அந்த சாராய கடைக்கு எதற்கு குடியை கெடுக்கும்ன்றான். யார முட்டாளாக்குறீங்க? மக்களை மடையர்கள் நிறுத்திக் கொண்டிருக்கீங்களா? இது அரசாங்கம். அப்ப 3 பேர்களுக்கும் 3 கருத்து, அருமையான கருத்தை 3 தரப்பினரும் அருமையாக எடுத்து வச்சாங்க. இது என்னன்னு சொன்னா, இது மிகப்பெரிய பாடம், மிகப்பெரிய விழிப்புணர்வு. இன்ஷா அல்லாஹ் இந்த விழிப்புணர்வை நாம் நம்ம நாட்டை விட்டு, நம் ஊரை விட்டு, நம் வாழக்கூடிய மாநிலத்தை விட்டு துரத்தும் வரைக்கும் இந்த தாவா பணி நடந்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ் என்று கூறிக்கொண்டு இந்த அவையை நிறைவு செய்வோம். வாஹிரு தாவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரன்.